காளையருக்கு ஒரு ராத்திரி அது சிவராத்திரி, பெண்களுக்கு 9 ராத்திரி அது நவராத்திரி அப்படின்னு ஒரு சொல் வழக்கு உண்டு. அசுர சக்தியை அழித்த தெய்வீக பெண் தன்மையை கொண்டாடும் ஒரு திருவிழா தான் அது நவராத்திரி. நவராத்திரி அப்படின்னா 9 இரவுகள் அப்படின்னு பொருள். அமாவாசையை அடுத்து வரும் 9 நாட்கள் நவராத்திரி அப்படின்னப்படுது. நம்ம கலாச்சாரத்துல கொண்டாடப்படும் ஒவ்வொரு விழாவுக்கும் பின்னாடியும் ஒரு முக்கியமான உட்பொருள் அடங்கி இருக்கு. இதுல நம்ம மனித உடல் அமைப்பையும், இது எவ்வாறு பூமி, சூரியன், சந்திரன் மற்றும் தெய்வீகத்தின் பல்வேறு அம்சங்களோட தொடர்புல இருக்குதுன்றதை கருத்துல கொண்டுதான் ஒவ்வொரு விழாவும் கொண்டாடப்படுது. இந்த நவராத்திரி ஏன் முக்கியமா அமாவாசைக்கு அடுத்த நாள்ல இருந்து தொடங்கப்படுதுன்னா, சந்திர சுழற்சியின் முதல் 9 நாட்கள் பெண் தன்மையா கருதப்படுது. தெய்வீகத்தின் பெண் தன்மையாக கருதப்படும் தேவிக்கு இது முக்கியமான சிறப்பான நேரம். 9 நாள் நவமி அப்படின்னு வழங்கப்படுது. பௌர்ணமியை ஒட்டிய 1.5 நாட்கள் சமநிலையான காலம். மீதமுள்ள 18 நாட்களும் இயற்கையிலேயே ஆண் தன்மையானதாக தான் இருக்குது. மாதத்தின் பெண் மிளரும் காலம் தேவியை பற்றியதா தான் இருக்கு. எனவேதான் இந்த கலாச்சாரத்துல நவமி வரையிலான அனைத்து வழிபாடுகளும் தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. ஒரு வருடத்துல 12 முறை இந்த 9 நாள் காலகட்டம் இருக்குது. இதுல ஒவ்வொன்றுக்கும் தெய்வீக பெண் தன்மையின் அல்லது தேவியின் வெவ்வேறு அம்சங்களை குறித்துதான் அமைக்கப்பட்டிருக்கு. அக்டோபரை ஒட்டி வர இந்த புரட்டாசி மாதத்துல வரும் நவராத்திரி குறிப்பிடத்தக்கதா இருக்குது. ஏன்னா இது கற்றலின் தெய்வமான சாரதாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இத சாரதா நவராத்திரின்னு சொல்றாங்க. நம்ம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம்னா, நவராத்திரி உருவானது எப்படி, தேவி மகிஷாசுரனை வதம் செய்தது எப்படி, அவங்க போர் செய்த அந்த 9 நாட்களும் அவங்க எடுத்த 9 வகையான துர்க்கை வடிவங்களை பத்தியும், கொலு படிகளுக்கு பின்னாடி இருக்கிற உட்கருத்து போன்ற பல விஷயங்கள் இந்த காணொளியில புதைந்து இருக்கு. அதனால ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இணைந்திருக்கிறது உங்க ஹர்ஷா ஸ்டோரி டெல் சசியுடன். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். இதுல இந்த நவராத்திரி உருவானதுக்கான ஒரு புராண கதையை பார்த்துடுவோம். வரமுனி அப்படின்ற பெயர் பெற்ற ஒரு சக்தி வாய்ந்த முனிவர் ஒருத்தர் இருந்தாரு. எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கியவர் வரமுனி. இவருக்கு நிகர் இவர்தான். தனக்கு இணை யாருமே இல்லை என்ற தலைகுணம் இவருக்கு ஏற்பட்டுடுச்சு. பதவியும் தலைகுணமும் ஏற்பட்டா மற்றவங்களை துச்சமாக மதிக்கும் எண்ணம் வருந்தானே, வரமுனிக்கும் அது வந்தது. இவரோட தலைகணம் காரணமா அகத்தியர் போன்ற பெரிய முனிவர்கள்கிட்ட மகிஷம், அதாவது எருமை போல உருவம் கொண்டு அவமரியாதையாக நடந்து கொண்டாரு. இதனால கோபம் கொண்ட முனிவர்கள் இவரை எருமையாக போவாய் அப்படின்னு சாபமிடுறாங்க. ரம்பன் அப்படின்ற அசுரன் கடுமையான தவத்துல ஈடுபட்டிருக்கான். அவன் தவத்தை மெச்சி அவன் முன் தோன்றாரு அக்னி பகவான். அவன் தனக்கு சர்வ வல்லமை பொருந்திய மகன் வேண்டும் அப்படின்னு வேண்டுறாரு. அவன் வேண்டியதை அருளிய அக்னி தேவன், நீ கேட்ட வரத்தை அழிச்சிட்ட. நீ எந்த பெண்ணை கண்டு ஆசை கொள்கிறாயோ அவள் மூலம் உனக்கு மகன் பிறப்பான் அப்படின்னு கூறி மறைஞ்சிடுறாரு. மனம் முழுக்க உற்சாகத்தோட வந்த ரம்பன் முதல்ல பார்த்தது ஒரு காட்டெருமைய. அவனது அசுர புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. காட்டெருமை மேல காதல் கொண்டான். தானும் காட்டெருமையாக உருமாறினான். முனிவர்களால எருமையாய் பிறப்பாய் அப்படின்னு சாபம் பெற்ற வரமுனி அசுரனோட வாரிசாக மகிஷாசுரனாக பிறந்தான். மகிஷாசுரனுக்கு பாதி எருமை உருவம், மீதி மனுஷ உருவமாக இருப்பான். மகிஷாசுரன் 10,000 ஆண்டுகள் பிரம்மனை குறித்து தவம் இருந்தான். எனக்கு தேவர்கள், அசுரர்கள், மானிடர்களால மரணம் ஏற்படக்கூடாது, பெண்ணால் மட்டும்தான் மரணம் ஏற்பட வேணும் அப்படின்னு வரம் கேட்டான். ரொம்ப சக்தி பெற்ற என்ன ஒரு பெண்ணால எப்படி கொல்ல முடியும்ன்ற அகம்பாவம் அவனுக்கு இருந்தது. அப்பவே அவனோட மரணம் நியமிக்கப்பட்டுருச்சு. அவன் கேட்ட வரத்தை அருளினாரு பிரம்மதேவன். அந்த வரத்தை வாங்கினதுல இருந்து ஆரம்பிச்சது பிரச்சனை. மகிஷாசுரனோட அராஜகம் அதிகமாயிடுச்சு. மகாவிஷ்ணுவை தஞ்சமடைஞ்சாங்க தேவர்கள். மகிஷாசுரனுக்கு மரணம் பெண்ணால் தான், அவனை சம்ஹாரம் செய்ய தகுந்தவள் மகாசக்தி மட்டும்தான் அப்படின்னு கூறினாரு மகாவிஷ்ணு. மும்மூர்த்திகளும் தேவர்களும் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்ததும் சத்வ, ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்களையும் ஒன்றாக பெற்ற தேவியாய் தோன்றினாள் அம்பாள். தங்களை காக்க வந்த தேவிக்கு தேவர்கள் படைக்கலங்களை கொடுத்தாங்க. சிவபெருமான் சூலம் தந்தாரு, அக்னி சக்தியை தந்தாரு, ஆய்வு பகவான் வில்லும் அம்பும் கொடுத்தாரு. தேவி மகிஷனை சம்ஹாரம் புரிய சர்வ அலங்கார பூஷிதியாய் புறப்பட்டாங்க.
அம்பாலோட கடும் போர் புரிய ஆரம்பிச்சான் மகிஷாசுரன். 9 நாட்கள் இந்த கடும் போர் தொடர்ந்துச்சு. ஒவ்வொரு நாளும் அவளோட புதிய புதிய வடிவங்களை எடுத்து அசுரர்களோட படைகளை அழித்தாள் தேவி. 10வது நாள் மகிஷாசுரனை வதம் செய்து வெற்றியை நிலைநாட்டினான். இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாகவே நவராத்திரி கொண்டாடப்படுது. போரோட ஒவ்வொரு நாளும் துர்காதேவி எடுத்த கோரமான ரூபங்களும் அசுரர்களை அழிக்க பயன்படுத்திய வீரமும் எண்ணில் அடங்காதவை. அவளோட இந்த 9 கோலங்களே நவதுர்கா அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த 9 தெய்வங்களும் வெவ்வேறு குணாதிசயங்களையும் சக்திங்களையும் கொண்டவங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. முதல்ல இந்த நவதுர்க்கைகளோட பெயர்கள் என்னென்னன்றது தெரிஞ்சுப்போமா? முதல் நாள் சைலபுத்திரி வடிவத்துல போர தொடங்கினான். 2வது நாள் பிரம்மச்சாரிணியாக அசுரர்களோட தலைவர்களை அழித்தார். 3வது நாள் சந்திரகாந்தா வடிவுல தன் மணி ஓசையால அசுரர்களை நடுங்க செய்தார். 4வது நாள் கூஷ்மாண்டாவாக அசுரர்களின் பலத்தை குறைத்தாள். 5ஆம் நாள் கந்தமாதாவாக போர் வியூகங்களை வகுத்தார். 6வது நாள் காத்தியாயினியாக அசுரர்களோட தலைமையை முறியடிக்கிறார். 7வது நாள் காலராத்திரியாக இருளை பரப்பி அசுரர்களை பயமுறுத்தினார். 8வது நாள் மகா கௌரியாக அமைதியான ஆனால் வலிமையான சக்தியால போர தொடர்ந்தார். 9ஆம் நாள் சித்திதாத்ரி வடிவத்துல மகிஷாசுரனோட படைகளை முற்றிலும் அழித்தார். 10வது நாள் மகிஷாசுரன் எருமை வடிவில போர் புரிந்த போது துர்காதேவி தன் சூலத்தால அவளை கொன்று உலகிற்கு அமைதியை நிலைநாட்டினார். இந்த வெற்றி திருநாளே விஜயதசமி அப்படின்னு கொண்டாடப்படுது. இப்ப இந்த 9 வடிவங்களை பத்தியும் விரிவா பார்ப்போமா? நவராத்திரியின் முதல் நாள்ல வழிபடும் தேவி சைலபுத்திரி. இவள் துர்காதேவியின் 9 வடிவங்கள்ல முதன்மையானவர். சைலம் அப்படின்னா மலை, புத்திரி அப்படின்னா மகள். இவளை மலையரசன் மகள் அப்படின்னு அழைக்கிறாங்க. இவளது தோற்றம் அமைதியையும் ஆற்றலையும் ஒன்றா குறிக்குது. சைலபுத்திரி நந்தியோட அதாவது காளை மீது அமர்ந்திருப்பா. இது பொறுமை, வலிமை மற்றும் நிதானத்தை குறிக்குது. இவளோட வலது கையில திரிசூலமும் இடது கையில தாமரை மலரும் இருக்கும். திரிசூலம் தீய சக்திகளை அழிக்கும் ஆற்றலை குறிக்குது. தாமரை மலர் தூய்மை மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை குறிக்குது. இவங்க முற்பிறவியில தட்சனின் மகளான சதியாக இருந்தார். தட்சன் நடத்திய யாகத்துல சிவபெருமானுக்கு அவமரியாதையை ஏற்பட்டதால சதியாக குண்டத்துல விழுந்து தன் உயிரை மாய்த்து கொண்டார். பின்னர் இவள் இமயமலை மன்னனின் மகளாக பிறந்து பார்வதி என்று அழைக்கப்பட்டாள். சைலபுத்திரி பார்வதியின் ஒரு வடிவமாக கருதப்படுறார். சைலபுத்திரியை வழிபடுவது நம்ம ஆன்மீக பயணத்தோட முதல் படிநிலையா கருதப்படுது. இவங்களை வணங்குவதன் மூலம் மன வலிமை, அமைதி மற்றும் ஆன்மீக ஞானம் பெருகும் அப்படின்றது நம்பிக்கை. நவராத்திரியோட 2வது நாள்ல வழிபடுறவங்க பிரம்மச்சாரிணி. இவங்க தூய்மை, தவம் மற்றும் ஒழுக்கத்தோட வடிவம். சிவபெருமான திருமணம் செய்து கொள்ள வேண்டி கடுமையான தவம் மேற்கொண்ட பார்வதியின் வடிவம்தான் இவங்க. பிரம்மச்சாரிணி அப்படின்ற சொல்லுக்கு பிரம்மத்தை நோக்கி அசைபவள், அப்படி இல்லைன்னா தவத்தில் இருப்பவள் அப்படின்றது பொருள். இவங்க தூய வெண்மை நிற ஆடை அணிந்து அமைதியான தவக்கோலத்துல காணப்படுவாங்க. இவங்களோட வலது கையில ஜெபமாலையும் இடது கையில கமண்டலமும் அதாவது நீர்க்குடமும் இருக்கும். இது தூய்மை, அமைதி மற்றும் துறவரத்தை குறிக்குது. இவங்க பார்வதியின் அவதாரம். முற்பிறவில தட்சனின் மகளாக பிறந்த சதி தன் உயிரை மாய்த்து கொண்ட பிறகு இமயமலை அரசன் ஹிமவானின் மகளாக பிறக்கிறாங்க. அவங்க சிவபெருமான திருமணம் செய்து கொள்ள வேண்டி கடுந்தவம் மேற்கொள்றாங்க. கடுமையான குளிரிலும் வெப்பத்திலும் எந்த உணவும் இன்றி பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் புரிகிறாங்க. இந்த கடுந்தவத்தின் காரணமாகவே இவங்க பிரம்மச்சாரிணி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. பிரம்மச்சாரிணியை வணங்குவது மூலமா மன வலிமை, உறுதியான நோக்கம், நேர்மை மற்றும் நல்லொழுக்கம் ஆகியவை பெருகும். வாழ்க்கையில வரும் தடைகளை தாண்டி வெற்றியடைய இவங்க அருள் புரிகிறாங்க. நவராத்திரியின் 3ஆம் நாள்ல வழிபடும் தெய்வம் சந்திரகாந்தா. துர்கா தேவியோட இந்த வடிவம் அமைதியையும் வீரத்தையும் ஒரே நேரத்துல வெளிப்படுத்துது. இவங்களோட நெற்றியில பிறை வடிவ சந்திரன் இருப்பதால இவங்கள சந்திரகாந்தா அப்படின்னு அழைக்கிறாங்க.
இவங்க 10 கைகளோட சிங்கத்தோட மீது அமர்ந்திருக்காங்க. இவங்களோட கைகளில் பல்வேறு ஆயுதங்களால தாக்கப்படும் அசுரர்களை அழிக்கும் தோரணையில காணப்படுவாங்க. இவங்கள தோற்றம் போர்க்களத்துல இருந்தாலும் இவளது அருள் பக்தர்களுக்கு அமைதியையும் தைரியத்தையும் அளிக்குது. புராணங்கள் படி சந்திரகாந்தா தேவி அசுரர்களை அழிக்கவும் பிரபஞ்சத்துல அமைதியை நிலைநிறுத்தவும் இந்த வடிவத்தை எடுக்கிறாங்க. இவங்கள வழிபடுவதால பக்தர்களுக்கு மன வலிமை, தைரியம், அச்சமின்மை ஆகியவை கிடைக்குது. எந்த விதமான தடைகளையும் அச்சத்தையும் நீக்கி வாழ்க்கையில முன்னேற இவங்க அருள் புரிகிறாங்க. சந்திரகாந்தா தேவி கோபம் மற்றும் அமைதி என 2 குணங்களையும் கொண்டிருப்பதன் மூலம் வாழ்க்கையில இவற்றுக்கு இடையேயான சமநிலையை கற்றுக்கொள்றாங்க. நவராத்திரியின் 4வது நாள்ல வழிபடும் தெய்வம் கூஷ்மாண்டா. இவங்க துர்கா தேவியின் 4வது வடிவம். கூ உஷ் மாண்டா அப்படின்ற சொல்லுக்கு சிறிய வெப்ப அண்டம் அப்படின்னு பொருள். இவங்க 8 கைகளோட சிங்கத்தின் மீது அமர்ந்திருப்பாங்க. இவங்களோட கைகளில் சக்கரம், வில், அம்பு, கமண்டலம், ஜபமாலை மற்றும் தேன்கலையம் ஆகியவங்க இருக்கும். இது இந்த உலக படைத்து அதை தாங்கும் ஆற்றலை குறிக்குது. பிரபஞ்சம் முழுதும் இருளாய் இருந்தபோது கூஷ்மாண்டா தேவி தனது புன்னகையால உலக படைத்தாள் அப்படின்னு நம்பப்படுது. இவள் சூரியனின் மத்தியில இருந்து உலகிற்கு ஆற்றலை வழங்குறாங்க. இவங்களோட ஒளி சூரியனை போலவே பிரகாசமாக இருக்கும். இவங்க பிரபஞ்சத்தின் வாழ்வின் துவக்கத்திற்கு காரணமாக இருந்தாள் அப்படின்னு புராணங்கள் குறிக்குது. இவங்களை வழிபடுறதுனால பக்தர்களுக்கு ஆரோக்கியம், சக்தி, செல்வம் மற்றும் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். மேலும் இவங்க நோய்களை நீக்கி வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தருபவள் அப்படின்னு நம்பப்படுது. கூஷ்மாண்டா தேவி ஆக்கப்பூர்வமான சக்தியையும் நேர்மறை சிந்தனையையும் ஊக்குவிக்கும் தெய்வமாக போற்றப்படுறாங்க. நவராத்திரியின் 5வது நாள்ல வழிபடும் தெய்வம் ஸ்கந்தமாதா. இவங்க துர்கா தேவியோட 5வது வடிவம். ஸ்கந்தா அப்படின்றது முருகனோட மற்றொரு பெயர். மாதா அப்படின்னா தாய். எனவே இவங்க முருகனின் தாய் என்று அழைக்கப்படுறாங்க. இவங்க சிங்கத்தின் மீது அமர்ந்திருப்பாங்க. இவங்களோட மடியில குழந்தை முருகன் அமர்ந்திருப்பாரு. இவங்களுக்கு 4 கைகள் இருக்கும். 2 கைகள்ல தாமரை மலர்களையும், ஒரு கையில குழந்தை முருகனையும், மற்றொரு கையில அபய முத்திரையையும் ஏந்தியிருப்பாங்க. இவங்க தாய்மையின் கருணை, பாதுகாப்பு மற்றும் அன்பை குறிக்கிறாங்க. ஸ்கந்தமாதா அசுரர்களை அழிக்க அவதரித்த கார்த்திகேயனை, அதாவது முருகனை தன் மடியில தாங்கி அவனது ஆற்றலை அதிகரிப்பவள். தேவர்களின் படைத்தளபதியாக முருகனை உருவாக்கியதில் இவளுக்கு முக்கிய பங்கு இருக்கு. இவங்க தனது குழந்தை மீதும் பக்தர்கள் மீதும் அளவற்ற அன்பு காட்டுவாங்க. ஸ்கந்த மாதாவை வழிபடுவதால பக்தர்களுக்கு தாய்மையின் அன்பு, கருணை மற்றும் பாதுகாப்பு கிடைக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இவங்களை வணங்கினா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. இவங்க அறிவையும் ஞானத்தையும் அருள்பவங்க அப்படின்றதுனால இவங்களை வணங்குபவர்களுக்கு மனதில் அமைதியும் தெளிவும் உண்டாகும் அப்படின்றது நம்பிக்கை. நவராத்திரியோட 6வது நாள்ல வழிபடும் தெய்வம் காத்யாயினி. துர்கா தேவியின் இந்த வடிவம் வீரத்திற்கும் சக்திக்கும் பெயர் போனது. இவங்க சிம்ம வாகனத்துல விட்டிருப்பாங்க. இவங்களுக்கு 4 கைகள் இருக்கு. இவங்களோட கைகள்ல வாள், கேடயம், தாமரை மலர் மற்றும் அபய முத்திரை ஆகியவை இருக்கும். இவங்க சிகப்பு நிற ஆடை அணிந்து மிகவும் பிரகாசமான தோற்றத்தோட காணப்படுவாங்க. அசுரன் மகிஷாசுரனின் அட்டூழியங்கள் அதிகரித்த போது தேவர்கள் மும்மூர்த்திகளிடம் சென்று முறையிட்டாங்க. மும்மூர்த்திகளின் கோப அக்னியிலிருந்து ஒரு பேரொளி தோன்றி அதுவே காத்யாயினி தேவியா உருவெடுத்தது. இவங்க முதல்ல மகரிஷி காத்யாயனரால வழிபட்டதால காத்யாயினி அப்படின்னு வழங்கப்பட்டாங்க. இவங்க தன்னதோட வீரத்தால மகிஷாசுரனை அழித்ததாக புராணங்கள் கூறுது. இவங்களை வழிபடுறதால மனதில் உள்ள கோபம், பயம் மற்றும் சோம்பல் ஆகியவை நீங்கும். தைரியம், வெற்றி மற்றும் தன்னம்பிக்கை பெருகும். காத்யாயினி தேவி சரியான நேரத்துல சரியான முடிவுகளை எடுக்கவும், அநீதியை எரித்து போரிடவும் ஆற்றலை வழங்குபவள் அப்படின்னு நம்பப்படுது. திருமண தடை உள்ள பெண்கள் இவங்களை வழிபட்டா நல்ல வரன் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. நவராத்திரியின் 7வது நாள்ல வழிபடும் தெய்வம் காலராத்திரி. துர்கா தேவியின் இந்த வடிவம் மற்ற எல்லா வடிவங்களையும் விட மிகவும் உக்கிரமானது. கால அப்படின்னா நேரம் அல்லது அழிவு அப்படின்னு அர்த்தம். ராத்திரி என்றால் இரவு. எனவே இவள் அழிவின் இரவு அப்படின்னு அழைக்கப்படுறா.
இவங்க மிகவும் பயங்கரமான தோற்றத்தை கொண்டிருப்பாங்க. இவங்களது நிறம் கருப்பு. சிம்ம வாகனத்திற்கு பதிலா கழுதிய வாகனமாக பயன்படுத்துவாங்க. இவங்களோட கைகள் வாள் மற்றும் பிற ஆயுதங்களை கொண்டிருக்கும். இவங்களது திறந்த கூந்தலும் உக்கிரமான கண்களும் பயமுறுத்தும் தோற்றமும் அசுரர்களை நடுங்க செஞ்சுச்சான். அசுரர்களான ரக்த பீஜா மற்றும் சும்பன் நிசும்பன் ஆகியோரை அழிக்க காளி தேவி இந்த பயங்கரமான வடிவத்தை எடுத்தாங்க. ரக்த பீஜா அசுரனோட ஒரு துளி ரத்தம் தரையில விழுந்தாலும் அது ஆயிரக்கணக்கான ரக்த பீஜாக்களை உருவாக்கும். அதனால காலராத்திரி தேவி அவனோட ரத்தத்தை குடிச்சு அவளை அழிச்சாங்க. இவளது பயங்கரமான தோற்றம் தீய சக்திகளை அழிப்பதற்காகவே. இவங்களோட தோற்றம் பயங்கரமாக இருந்தாலும் இவங்க பக்தர்களுக்கு எப்போதும் நன்மையை மட்டுமே செய்பவங்க அப்படின்றதுனால இவங்களை சுபங்கரி, அதாவது நன்மை செய்பவள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இவங்களை வழிபட்டா வாழ்க்கையில உள்ள அனைத்து பயம், எதிர்மறை ஆற்றல், நோய்கள் மற்றும் தடைகள் ஆகியவை நீங்கும். காலராத்திரி தேவி வாழ்க்கையோட இருண்ட காலங்கள்ல தைரியத்தையும் பாதுகாப்பையும் அருள்பவங்க. நவராத்திரியின் 8வது நாள்ல வழிபடும் தெய்வம் மகா கௌரி. மகா அப்படின்னா பெரிய, கௌரி அப்படின்னா வெண்மை அல்லது தூய்மை அப்படின்னு பொருள். இவங்க மகா தூய்மையானவள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. மகா கௌரி அமைதி, தூய்மை மற்றும் சாந்தத்தின் உருவம். இவங்க காளை மீது அமர்ந்திருப்பாங்க. இது தர்மம் மற்றும் பொறுமையின் அடையாளமாகும். இவங்க வெள்ளை நிற ஆடைகளை அணிந்திருப்பாங்க. இவங்களோட நிறம் வெண்மையாக இருப்பதோடு ஒளி வீசும் தன்மையை கொண்டிருக்கும். இது தூய்மை, அமைதி மற்றும் பாவங்கள் இல்லாத நிலையை குறிக்குது. இவங்களுக்கு 4 கைகள் இருக்கு. ஒரு கையில சூலத்தையும் இன்னொரு கையில டமகரத்தையும், அதாவது சிறிய உடுக்கையும் ஏந்திருப்பாங்க. மற்ற 2 கைகள்ல அபயம் மற்றும் வரத முத்திரைகளை, அச்சம் நீங்கி வரமளிக்கும் நிலையை வெளிப்படுத்துவாங்க. மகா கௌரி சிவபெருமான கணவரா அடைய கடும் தவம் புரிந்த பார்வதியின் வடிவம். தவத்தின் காரணமா இவங்களோட உடல் தூசி படிந்து கருமையாச்சு. சிவபெருமான் இவங்களோட தவத்தை ஏற்று அவங்கள தன் கங்கை நீர்ல குளிப்பாட்டினாரு. அப்போது இவங்களோட உடல் தூய்மையாகி பனி போன்று வெண்மையாக உலர்ந்துச்சான். இந்த தூய்மையான வடிவமே மகா கௌரி அப்படின்னு அழைக்கப்படுது. மகா கௌரியை வழிபடுவதால பக்தர்களோட மனதில் உள்ள கவலைகள், பயம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி மனதில் அமைதியும் தூய்மையும் உண்டாகும். இவங்க பாவங்களை நீக்கி வாழ்க்கையில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அருள்பவங்க அப்படின்னு நம்பப்படுது. நவராத்திரியின் 9வது மற்றும் கடைசி நாள்ல வழிபடும் தெய்வம் சித்தி தாத்ரி. சித்தி அப்படின்னா ஞானம் அல்லது ஆன்மீக சக்தி. தாத்ரி அப்படின்னா கொடுப்பவள். எனவே இவங்க அனைத்து ஞானத்தையும் சக்தியையும் அருள்பவங்க அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இவங்க தாமரை மலர் மீது அமர்ந்திருப்பாங்க. சில புராணங்கள்ல சிம்ம வாகனத்திலையும் காணப்படுறாங்க. இது தூய்மை மற்றும் ஞானத்தின் அடையாளமாகும். இவங்களுக்கு 4 கைகள் உண்டு. அவளது கைகள்ல சக்கரம், சங்கு, தாமரை மலர் மற்றும் கதை ஆகியவை இருக்கும். இந்த ஆயுதங்கள் ஞானத்தையும் ஆன்மீக சக்தியையும் குறிக்குது. சித்திதாத்ரி தேவி அஷ்டமா சித்திகள், அதாவது அனிமா, மஹிமா, கரிமா, லஹிமா, பிரபாதி, பிரகாமியம், இசத்துவம், வசித்துவம் உட்பட்ட அனைத்து ஆன்மீக சக்திகளையும் பக்தர்களுக்கு அருள்பவங்க. புராணங்களின்படி சிவபெருமான் இவங்களை வழிபட்டு அனைத்து சக்திகளையும் பெற்றார். அதன் காரணமாகவே சிவனின் ஒரு பகுதி சக்தி தேவியாக இருப்பதால அவரு அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்பட்டார். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் இவளது சக்தியால தான் இயங்குது அப்படின்னு கூறப்படுது. அடுத்தது மகிஷாசுர மர்த்தினி அப்படின்றது துர்கா தேவியோட மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் பிரபலமான வடிவங்கள்ல ஒன்று. இந்த பெயர் மகிஷாசுரனை அழித்தவள் அப்படின்னு பொருள்படுது. நவராத்திரி திருவிழாவின் முக்கியத்துவம் மற்றும் மகிமை இவளோட கதை வெளிப்படுத்துது. மகிஷாசுரனை ஆணால கொள்ள முடியாது என்ற வரமே அவனோட அழிவுக்கு காரணமாக அமைஞ்சிச்சு. இது பெண் சக்தியின் ஆற்றல் மற்றும் மகத்துவத்தை உலகுக்கு உணர்த்துது. நவராத்திரியின் 9 நாளும் 3 முக்கியமான தேவிகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. முதல் 3 நாட்கள் துர்கா தேவிக்கானது. தைரியத்தையும் சக்தியையும் வேண்டி தீமைகளை அழிக்க வேண்டி வணங்கும் நாட்கள் இந்த முதல் 3 நாட்கள். அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மி தேவிக்கு உரியவை. செல்வத்தை, செழிப்ப, ஞானத்தை வேண்டி வழிபடும் நாட்கள்.
நம் வாழ்வை ஒளியூட்டும் அருள் நிறைந்த நாட்கள் இந்த 3 நாட்கள். கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி தேவிக்கானது. கல்வி, கலை, ஞானம் என அனைத்தையும் அருளும் அன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் இந்த நாட்கள். நவராத்திரியின் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு கோலத்திலும், ஒவ்வொரு வண்ணத்திலும் அன்னை நம்ம இல்லங்களுக்கு வந்து அருள் புரியுறாங்க. கொலு வைத்து பொம்மைகள் அடுக்கி பாடல் பாடி ஆடி மகிழ்ந்து கொண்டாடுறோம் இந்த நவராத்திரிய. 10வது நாளான விஜயதசமி மகிஷாசுரனை அழிந்த நாளை கொண்டாடும் விதமா தீமைய நன்மையால் வென்ற நாளாக விஜயதசமி கொண்டாடப்படுது. கொலு பொம்மைகள் வைப்பது நவராத்திரி கொண்டாட்டத்தோட ஒரு முக்கிய அங்கமாகும். ஒவ்வொரு படிக்கும் தனிப்பட்ட தத்துவம் இருக்கு. இந்த படிகளோட எண்ணிக்கை ஒற்றைப்படையாக இருக்கணும். அதாவது 5, 7, 9 இல்லைன்னா 11. முதல் படி, இந்த படியில தாவரங்கள் மற்றும் உயிரினங்கள் போன்ற ஒற்றை செல் உயிரினங்கள் இருக்கும். இது படைப்பின் தொடக்கத்தை குறிக்குது. 2வது படியில 2 செல் உயிரினங்கள் மற்றும் விலங்குகள் அந்த வடிவில் இடம்பெற்றிருக்கும். இது பரிமாண வளர்ச்சியை காட்டுது. 3வது படியில 3 அறிவு கொண்ட எறும்பு, கரையான் போன்ற உயிரினங்கள். 4வது படியில 4 அறிவு கொண்ட நண்டு, வண்டு போன்ற உயிரினங்கள். 5ஆம் படியில 5 அறிவு கொண்ட பறவைகள் மற்றும் விலங்குகள். 6ஆம் படியில 6 அறிவு கொண்ட மனிதர்கள் மற்றும் சமூக தலைவர்கள். 7ஆம் படி மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மகான்கள் மற்றும் ரிஷிகள். 8ஆம் படியில தேவர்கள் மற்றும் நவகிரகங்களின் உருவங்கள். 9ஆம் படியில பிரம்மா, விஷ்ணு, சிவன் மற்றும் அவர்களின் துணைவியார்களான சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்கா ஆகிய மும்மூர்த்திகளின் பொம்மைகள். அதுக்கு மேல கலச குழுவோட மையத்துல அல்லது 9வது படியில கலசம் வைத்து வழிபடுவாங்க. இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். வேற ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டா நீங்க என்கிட்ட கமெண்ட் செய்யுங்க. அதையும் நான் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, இந்த வீடியோவை லைக்கும் பண்ணிடுங்க. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி